தற்போதைய அண்மை செய்தி. உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறித்து குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரின் கருத்து குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் அரசியலமைப்பு சட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டு 75 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா வணக்கம். முதலமைச்சரோட அந்த அறிக்கையில் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, உங்க முழு விவரங்களை சொல்லுங்க. ராதிகா, அரசியலமைப்பு சட்டம் தொடர்பாக துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பேசிய கருத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஒரு கண்டனத்தையும் தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். அதுல குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது என்றும் எதிர்கட்சி அரசுகளை குறைத்து மதிப்பிடுவதற்கு வலதுசாரி மிகப்பெரிய ஒரு விவாதத்துல ஈடுபட்டு வருகிறது. ஆளுநர்கள் மூலமாக துணை ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசியலமைப்பு அலுவலகங்களை அரசியல் மயமாக்குவதிலிருந்து தற்போதைய ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு நோய்வாயற்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒரு ஜனநாயகத்தில் அரசாங்கங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் மட்டுமே நடத்தப்பட வேண்டும். சம்பிரதாய பூர்வமாக நியமிக்கப்படக்கூடிய ஆளுநராலோ துணை குடியரசுத் தலைவராலோ அல்ல என்றும் யாரும் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டத்திற்கு அவர்கள் உட்படத்தான் வேண்டும், சட்டத்திற்கு மேல் அவர்களால் இருக்க முடியாது என்றும் இதையே நம்முடைய உச்சநீதிமன்றமும் சுட்டிக்காட்டியிருக்கிறது என்றும் ஏற்கனவே தமிழக அரசு தொடுத்த அந்த வழக்கில் வெளிவந்த தீர்ப்பினை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே வரலாற்று தீர்ப்பு செயல்முறைகளை மீட்டமைப்பதற்கான ஒரு படிதான் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு என்றும், எனவே இந்த வரவேற்கத்தக்க பாதை திருத்துவதற்கு பல ஜனநாயக விரோத சக்திகள் முற்பட்டு வருகிறது என்றும் அது ஒருபோதும் பலிக்காது என்றும் இதுதான் காலத்தினுடைய தேவை என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ்பதின் மூலமாக குறிப்பிட்டிருக்கின்றார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.